ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். 3 விசில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ வேக வச்ச கிழங்கெல்லாம் எடுத்து குக்கரில் இருந்து மாற்றிட்டு நார்மல் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரிச்சிடுங்க. அது தோல் உரிக்கும் போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். சேப்பக்கிழங்கு எப்போயுமே அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி 3 விசில் வைங்க. அதுக்கு மேலே வச்சா கிழங்கு குழஞ்சிடும். வாங்கும்போது கிழங்கு கொஞ்சம் பெரிய கிழங்கா வாங்கிக்கோங்க. சின்ன கிழங்குல 3 விசில் வச்சிங்கன்னா சீக்கிரமே குழஞ்சிடும். தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. சேப்பங்கிழங்க ஸ்லைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே பண்ணுங்கள். ரொம்ப குட்டியாக பண்ணிங்கன்னா நம்ம மாவில் போட்டு பரட்டும் போது ஒரு மாதிரி கொழன்னு ஆகிடும். நான் இன்றைக்கி 2 ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை பொரிக்கிறதுக்கு அரிசி மாவு 1½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ சேப்பங்கிழங்குக்கு அரிசி மாவு 1½ ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் குழம்பு பொடி தான் எடுத்திருக்கேன். நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மாற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு சால்ட்டு போட்டுருங்க. கிழங்குக்கும் சேர்த்து சால்ட்டு போட்டுருங்க. நம்ம வேக வைக்கும்போது கிழங்குக்கு சால்ட்டு போடாமல் தான் வேக வச்சோம். இப்போ இது கூட சால்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க இதில் போட்டு பரட்டி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நார்மலாகவே அதில் எல்லாம் டிப் ஆகுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு, மிளகாத்தூள் பொடியெல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். கிழங்க பரட்டும் போது கொஞ்சம் மெதுவாகவே பரட்டுங்க. வேகமாக பரட்டினீங்கன்னா அது ஒரு மாதிரி கொழன்னு ஆகிடும். அப்புறம் பொரிக்கிறதுக்கு வராது. அது மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் போடும்போதே கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் தண்ணி தெளித்து திரும்ப ஒரு தடவை நல்லா பரட்டிடுங்க. இப்போ மாவு அதில் நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா பாதி இதில் ஒட்டியிருக்கும், பாதி இதில் ஒட்டியிருக்காது. அதனால் எல்லாத்தையும் பரட்டிட்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க இதில் ஒன்று ஒன்றா போடுங்க. ஒன்று ஒன்றா போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி தனித்தனியாக போட்டிங்கன்னா நல்லா வரும். சேப்பங்கிழங்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. விட்டோடனே திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போட்டுட்டு 2 சைடும் வெந்தோடனே எடுத்துடலாம். அதை பாருங்கள், இப்போவே பாதி வெந்த உடனே ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட வேறு எதுவுமே ஆட் பண்ணல நான். அவ்வளோதான். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் உங்களுக்கு இன்னொரு லேயர் போட்டு காமிக்கிறேன்.
நீங்கள் கிழங்கு வாங்கும்போதும் சரி, கிழங்கு ஸ்லைஸ் பண்ணும்போதும் சரி, கொஞ்சம் பெரிய சைஸாகவே போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். குட்டி குட்டியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் குக்கரில் வைக்கும்போதே எல்லாம் குழஞ்சிடும். தோல் உரிக்கும் போது அப்படியே குழஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கிக்கோங்க. பாருங்கள், இதையும் நல்லா திருப்பி போட்டாச்சு. இப்போ எடுத்துடலாம். இது பசங்களுக்கு வெறுமனே ஸ்நாக்ஸாக கொடுத்தா கூட சாப்பிட்டுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சைடிஷ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. எங்கள் வீட்டில் வெறும் ஸ்நாக்ஸுக்கு கூட நாங்கள் எடுத்துப்போம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண கிழங்கெல்லாம் தாளிச்சிடலாம். அதே எண்ணெயிலேயே பாதி எண்ணெய் எடுத்துகிட்டு பாதி எண்ணெயில் மட்டும் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க இதில் போட்டுடலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. போட்டு ஒரு தடவை நல்லா பரட்டி எடுத்துருங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். கடுகுடையும் அந்த கருவேப்பிலையோடையும் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது எல்லா கிழங்கும். உள்ளே நல்லா கிழங்கு வெந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.